சாஃப்டாக வெந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அம்மா செஞ்ச சிக்கன்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன்? KFC ஸ்டைலில் இருக்கா? நீங்க KFC சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மில்க்கை வந்து காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸாவது இருக்கணும். 3 ஹவர்ஸ் இருந்தால் தான் அது நல்லா ஜூசினஸ் கிடைக்கும். செகண்ட் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டோன்னே பால் வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு வரும். திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த புளிப்பு தன்மையோடு இருக்கும். பால் பிடிக்காதுங்கிறவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பால் தான் ஆக்சுவலாக வந்து KFC சிக்கனுக்கு ஊற்றுவாங்க. அந்த ஊற்றி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒரு சிலருக்கு அந்த பால் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுட்ரு வந்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு. நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. நான் நிறையா வேண்டாம், ஒரு மாதிரி ஃப்ளேவர் தெரியும். 1/4 டீஸ்பூன் போட்டாலும் போதும். 2 சில்லி பவுட்ரு போட்டுறதுக்கு முன்னாடி மல்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி மல்லி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளெண்டர் இல்லாததுனால நான் ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டனால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கன்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிட்டோம். வாஷ் பண்ண சிக்கனை எடுத்து இந்த மிக்ஸில் ஊற வச்சிடணும். மினிமம் 3 ஹவர்ஸாவது இருக்கணும், இல்லை 4 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். மினிமம் வந்து 3 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வந்து அந்த ஸ்பைசினஸ்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். நம்ம சிக்கன் வந்து நெக்ஸ்ட் அந்த கோட்டிங் பவுடர் போட்டு பண்ணும்போது நல்லா உள்ளேயும் அந்த ஸ்பைசிலாம் இறங்கி உப்பு காரம் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 டீஸ்பூன் சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம அதிகமாக போட்டோம்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன பசங்கள்லாம் நிறைய போட்டால் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். காரம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். சின்ன பசங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 2 எக்கு வந்து எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு வாட்ரு. 3 மணி நேரம் வந்து சிக்கனை ஊற வச்சுருக்கேன். அந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ரொம்ப ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம வந்து சிக்கன் போட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேவரில் தான் வச்சு குக் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் மேலே. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகாது. ரொம்ப வந்து ஜூசினஸ்ஸாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா மீடியம் ஃப்ளேவரில் வச்சு குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் என்ன பண்ண போகிறோன்னா
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, என்னென்ன மாவு போட்டு அந்த மாவில் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா துவைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து அதில் வந்து டேப் பண்ணால் தான் ரிமைனிங் மாவெல்லாம் கீழே விழும். நெக்ஸ்ட்டு கோல்டு வாட்டரில் போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் போட்டால் போதும், ரொம்ப நேரம்லாம் வேணாம். ஒரு 2 செகண்ட் போட்டோம் அப்படின்னா மாவு எதுவும் பிரிஞ்சு வராது, அப்படியே வந்து பைண்ட் ஆகிடும் சிக்கனில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அகெயின் மாவில் போடணும். மாவில் போடும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணாமலே பண்ணனால மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு வராமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிடுச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைமும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்கில் நம்ம வந்து ஒரு துவைச்சிக்கலாம். துவைச்சிட்டு என்ன பண்ணோம்னா அகெயின் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம 2 டைம்ஸ் இதில் ப்ராசஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக KFC ஸ்டைலில் சிக்கன் வரும். மேலே நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதே மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு இதுவும் சிக்கன் லெக் பீஸில் ஒட்டி இருக்கக்கூடாது. அப்படி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மேலே வந்து ஹார்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகி சாப்பிட போகும்போது தோலெல்லாம் பிரிஞ்சியும் சிக்கன் தனியாக வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணும்போது மாவில் நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அஸ் யூஷுவல் நம்ம இதில் வந்து ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அந்த ரா ஃப்ளேவர் மாவுலையும் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து ஹீட்டான ஆயிலில் போட்டு பாயில் பண்ணணும். முக்கியமான விஷயம், நல்லா எண்ணெய் சூடாகி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளேமை குறைக்கணும். எடுத்தோடையுமே வந்து ஃப்ளேம் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப அது ஹார்டாகிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிக்கனை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மாவு பைண்டிங் பண்ணுறதுல தான் இருக்கே அந்த ட்ரிக்கே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து நம்ம மாவை வந்து ஜாஸ்தி போட்டாலும் மேலே ரொம்ப ஹார்டாகிடும். அப்படியே அந்த லேயர் வராது நம்மளுக்கு. அந்த டேப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையெல்லாம் பார்த்திங்களா மாவு எனக்கு பிடிச்சிக்கிச்சு இந்த மாதிரி வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா ஃபுல் மாவுமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். நிறைய மாவு வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன பண்ணிடுறீங்க, மாவை வந்து பிரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைட்லேருந்து பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு மாவு நிறையா வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து சிக்கன் மேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையில் ஈரமாகிடும். மாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே கட்டியாக வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு கட்டி வராமல் பார்த்துக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நான் ஒன்ஸ் சிக்கனை போட்டோன்னே ஃப்ளேமை குறைச்சிட்டேன். இந்த பபுள்ஸ் வரணும், இந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கணும். ஒரு 4 to 5 மினிட்ஸாவது வந்து சிக்கன் பபுள்ஸ் அடங்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுவேன். அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஃபுல்லாக வந்து குக் ஆகிருக்கும், உள்ளெல்லாம் குக் ஆகாமல் இருக்கும். அப்போ நம்மளால் சாப்பிடும்போது அந்த KFC ஸ்டைல் சிக்கனில் வந்து நமக்கு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே கம்மியாகவே குக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் வந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு குக் பண்ணாலும் நல்லா குக் ஆகிடும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் குக் ஆகிடுச்சுனாவே இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்க ஆரம்பிச்சிடும். தெரியுது இல்லையா, அந்த பபுள்ஸு இதெல்லாமே அடங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கெச்சப் இருந்தால் கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை மயோனஸ் செஞ்சு சாப்பிட்றதுனா மயோனஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மயோனஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. அந்த டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணலாம் இல்லையா, டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, அதான் சிக்கனை கீழே போட்டேன். என்னால் எடுக்கவே முடியல கையில், அவ்வளோ ஹீட்டு. பார்த்திங்களா எப்படி அழகாக உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்கா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன். உங்களுக்கும் வந்து இதில் வேறு ஏதாவது நான் பண்ணதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்த்து அவருக்கு எம்மியா இருக்கா.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா உனக்கு?